நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நாம் கடையில் வாங்கின மாவோ இல்லை பேக்கெட் மாவோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பேக்கெட் மாவோ யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 2 கப் சேர்த்துக்கலாம். அதை நல்லா 3 மினிட்ஸ் வறுத்தெடுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்துடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 கப் வெல்லம் எடுத்துகிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். கூடவே 4 ஏலக்காவையும் சேர்த்துடலாம். ஜஸ்ட் மெல்ட் பண்ணால் மட்டும் போதும், பாகு கன்சிஸ்டன்சி எல்லாம் தேவையில்லை. மெல்ட் பண்ணதை ஒரு பேனில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிடலாம். அப்போ தான் வெல்லத்தில் இருக்க கல்லும் மண் தூசி இதெல்லாம் போகும். நெக்ஸ்ட் இதனோட ஊற வச்ச பாசிப்பயிறு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கான நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனோட துருவன தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்து வச்ச மாவையும் இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்குள்ளே தாளிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவோட விதை எடுத்துகிட்டு இதோட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதனோட 2 கப் தண்ணி சேர்த்துட்டு துருவன தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதனோட கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 1 கப் அரிசி மாவை இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். இதனோடவே இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வெளியே இருக்கிற மாவை உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் நாம் 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு இருந்த பிடி கொழுக்கட்டை மாவை எடுத்து சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சிடலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். மாவில் எதுவும் கிராக் விழாமல் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதை ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி அதை நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கையில் பிடிச்சி வச்சா அதுதான் பிடி கொழுக்கட்டை. நான் புதுசாக இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக செய்கிற ஷேப்பும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ செஞ்சிடலாம். பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட். இதை யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா லட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பிடிச்சி வைக்கலாம். நெக்ஸ்ட் கார கொழுக்கட்டைக்கான மாவை நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா 10 மினிட்ஸ், அதை நாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருக்க மாவை எடுத்து உள்ளே சேர்த்து மேலே ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு போலவே பிடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு செஞ்சோம்ல, அந்த மாதிரியே உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதை தாளிக்க ஆல்ரெடி நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால இது கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இதையும் நாம் வேணுன்ற ஷேப்பில் உருட்டிக்கலாம். ரவுண்ட் பாலாவோ உருட்டலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வைக்கலாம். இது பார்த்திங்களா எவ்வளோ கையில் ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இதில் எவ்வளோக்கு எவ்வளவோ கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவோ இது கிறிஸ்பியாக இருக்கும். இது வாயில் படும்போது ரொம்பவும் நல்ல க்ரன்ச்சியாக ஒரு ஃபீல் கொடுக்கும். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி மேலே போட்டு வைக்கலாம், இல்லை இலையில வைக்கலாம். நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இது குக் ஆனால் போதும். நான் ஒரே பாத்திரத்தில் தான் கார கொழுக்கட்டையும் வச்சுருக்கேன், பிடி கொழுக்கட்டையும் வைக்கிறேன். அதனால் கீழ்த்தட்டில் கார கொழுக்கட்டையும் மேல் தட்டில் இனிப்பு கொழுக்கட்டையும் வச்சுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் விட்டுடலாம். 15 மினிட்ஸ் ஆனதும் எடுத்து பார்த்தா கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பறக்க பறக்க ரொம்பவே சாஃப்டான பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும்